ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம லைக் வந்து 2006 வரைக்கும் இருக்கிற பீப்புளோட பர்த் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அண்ட் மோஸ்ட்டாக வந்து டெத் சர்டிஃபிகேட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் காமிக்க போகிறேன். லைக் tnvigilant.government.in அப்படிங்கிறது லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஹோம் பேஜ் காமிக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் யூசர் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் எனதர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹோம் பேஜ்குள்ளே வந்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஹோம் பேஜ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இ சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, இ சர்வீசஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் சர்டிஃபைட் காப்பி அப்படிங்கிற அந்த டேபுக்கு போயிட்டு பர்த் ஆர் டெத் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். ஸோ பர்த் ஆர் டெத் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்டில் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை பர்த் சர்டிஃபிகேட் பண்ணணும் டெத் சர்டிஃபிகேட்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் அப்டேட் பண்ணலாம். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா பண்ணலாம். இல்லை அப்ளிகேண்டோட நேம் லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அஜய்க்கு வந்து உங்களோட அஜயோட பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அஜய் அவங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அஜய் ஆர்னு கொடுத்துருக்கீங்கன்னா அஜய் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்ச் பண்ணலாம். இல்லை லைக் எந்த டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு தெரியல ஆர்எல்ஸ் வந்து கரெக்டாக அது பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் மட்டும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2024 நான் செலக்ட் பண்ணுறேன். 2024 ஜூன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைக் எந்த இயர்லேருந்து உங்களுக்கு சர்ச் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே 2015 சர்ச் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். அண்ட் வந்து 2024 வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் அண்ட் சர்ச் கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் இங்கே சர்ச் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வியூ ஆகும். மோஸ்ட்டாக வந்து இப்போ ரீசெண்டாக அவைலபிளாக இருக்கிற டேட் ஆஃப் லைக் வந்து ரீசெண்டாக இருக்கிற பர்த்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே அவைலபிளாக இல்லை. அதுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது. லைக் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு அண்ட் சென்னை அண்ட் அதர் பீப்புள் இன் தமிழ்நாடுக்கும் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸாக லைக் பிஃபோர் 2005 ஆர் 2006 வந்து உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெப்சைட் தான் இது. ஸோ நான் வந்து இப்போ 2005 வந்து சர்ச் பண்ணுறேன் அண்ட் June 8 செலக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த இயரில் வந்து சர்ச் பண்ணுங்கிறது வந்து 2008ங்கிறது நான் போட்டிருக்கேன். ஃப்ரம் எந்த இயர்லேருந்து சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறது 2000 கொடுத்துருக்கேன். அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்ளிகேட் நேம் என்ன, சம்டைம்ஸ் வந்து நம்ம நேம் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ நேம் பிளாங்காக இருக்கும். ஸோ ஃபாதர் நேம் வச்சு அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு லைக் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து கரெக்டான பர்த் சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்இன் பண்ணுறதுக்கு கேட்கும். லைக் உங்களோட நேம் என்ன, ஐடென்டிஃபிகேஷன் டைப் வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட்டோ இந்த ஐடிஸோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லைக் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஃபில்இன் பண்ணணும். அண்ட் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் ஆர் டெம்பரரி அட்ரஸ் ஃபில்இன் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் காப்பி வியூ ஆகிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். லைக் இதுதான் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிற மாதிரி வியூ ஆகும். அண்ட் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கும் போகும். பேமெண்ட் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் வந்து அப்ளை ஆயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில் நம்ம எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா இ சர்வீசஸில் சேம் சர்டிஃபைட் காப்பிக்குள்ளே போயிட்டு இங்கே ரெக்வெஸ்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல அது கொடுக்கணும். ரெக்வெஸ்ட் லிஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பர் சர்ச் பண்ணீங்க. இல்லைனா அப்ளிகேஷன் நம்பர் தெரியல ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் கூட நீங்கள் கொடுக்கலாம். லைக் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு 2 days கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் வந்து 2 days கழிச்சு பார்க்குறேன்ல அந்த டேட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த காப்பி டைப் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்களோ லைக் பர்த் சர்டிஃபிகேட்டா டெத் சர்டிஃபிகேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா இல்லை இனிதான் பண்ணணுமா ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் சப்மிட்டடா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வியூ ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸ் தெரியும் லைக் இன் ப்ராக்ரஸில் இருக்கா இல்லை வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துருச்சா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டஸ் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு ஆப்ஷன் காமிச்சதுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 15 days எடுக்கும் உங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கு வரதுக்கு. ஸோ உங்களுக்கு இஃப் இன்கேஸ் சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஆர் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் டு ஆன்சர். அண்ட் என்னோட இனிஷியேட்டிவ் உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.